இந்த மரணங்களுக்கு பிறகு அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது யார்? விஜய் தான் நினைக்கிறார். அவர் இந்த 41 பேர் உயிரிழந்ததை பற்றி அவர் கவலைப்படலை. அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் சோக நிழலே கிடையாது. ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசினா சோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் பேசுகிற மாதிரி தான் தெரியுதே தவிர அவர் உளப்பூர்வமாக அவர் அதுக்கு வருந்துவதாக தெரியவில்லை. அவருடைய முகத்தில் எந்த சோக நிழலும் கிடையாது. அவர் சிஎம் சாரை சீன்றார். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. 41 பேர் இறந்து போகிற நேரத்தில் என்னால் அன்றைக்கி வர முடியாமல் போச்சு, ஐம் வெரி சாரி, அன்றைக்கி நாங்கள் இருந்தோன்னா இன்னும் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நான் பயந்துட்டு வந்துட்டேன். அது ஒரு மாரல் ஃபியர், அது ஒன்றும் பயம் கிடையாது. மேலும் ஜனங்க நெருக்கி அடித்து வந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டோன்னா அது ஒரு நல்ல வேல்யூபிள் ரீசன். அது நான் என்னால் வர முடியல, சரி அன்றைக்கி அடுத்த நாளே உங்கள் வீட்டில் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம், ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம், அன்றைக்கே நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கல. இது பெரிய ஒரு சோகம், இது துக்கம், இது துயரம், இது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். 3 நாள் வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு மற்ற ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க சொன்ன பிறகு இவர் ஒரு 3 நிமிஷம் பேசுகிறாரு.